இந்த வீடியோ பிடித்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாம போகாதீங்க நண்பர்களே. வணக்கம் வாங்க நண்பர்களே. வீடியோக்குள்ள போலாம். பொதுவாக நம்முடைய இந்து கோவில்களில் அர்ச்சனை செய்யும்போது உயிருடன் இருக்கும் நபர்களின் பேரில்தான் அர்ச்சனை செய்யப்படும். குடும்பத்தின் நலன், ஆரோக்கியம், செல்வம் ஆகியவற்றிற்காக மக்கள் கோவிலுக்குச் சென்று அர்ச்சனை செய்து வழிபடுவார்கள். ஆனா உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் குறிப்பாக தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் சில விசித்திரமான கோவில்கள் இருக்கின்றன. அந்த கோவில்களில் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தியடையவும் மோட்சம் பெறவும் சிறப்பு பூஜைகள் மற்றும் அர்ச்சனைகள் செய்யப்படுகின்றன. இப்போது அப்படிப்பட்ட சில அற்புதமான மற்றும் வினோதமான கோவில்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம். நாகப்பட்டினம் காயாரோகணசாமி கோவில் தமிழ்நாட்டிலுள்ள மிகவும் பழமையான சிவாலயங்களில் ஒன்று காயாரோகணசாமி கோவில். இந்த கோவில் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இத்தலம் புண்டரீக மகரிஷி சிவபெருமானுடன் உடலோடு கலந்த புனித தலம் என்று புராணங்களில் குறிப்பிடப்படுகிறது. இந்த கோவிலில் மிகவும் வினோதமான ஒரு வழக்கம் உள்ளது. அதாவது, அந்த ஊரில் யாராவது இறந்தால் அவர்களின் உடலை கோவில் வாசலுக்கு கொண்டு வந்து வைப்பார்கள். அப்போது சிவபெருமான் சார்பாக இறந்தவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யும் வழக்கம் இன்றும் நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த கோவிலின் பிரகாரத்தில் முக்தி மண்டபம் என்று அழைக்கப்படும் ஒரு புனித இடமும் உள்ளது. திருச்சுழி திருமேனிநாதர் கோவில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள திருச்சுழி திருமேனிநாதர் கோவில் மிகவும் புகழ்பெற்ற சிவஸ்தலமாகும். இங்கு சிவபெருமான் திருமேனிநாதர் அல்லது பூமிநாதர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால், இறந்த முன்னோர்களின் ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இங்கு வந்து சிறப்பு அர்ச்சனை செய்து மோக்ஷ தீபம் ஏற்றுகிறார்கள். அப்படி செய்வதால் அந்த முன்னோர்களின் ஆன்மா சிவகதி அடையும் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவில் கும்பகோணம் அருகே உள்ள மிகவும் புனிதமான சிவஸ்தலம் மகாலிங்கேஸ்வரர் கோவில். இந்த கோவில் பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் தலமாக மிகவும் பிரபலமானது. இந்த கோவிலில் வழிபடும்போது ஒரு சிறப்பு முறையை பின்பற்ற வேண்டும் என்று கூறப்படுகிறது. அதாவது, பக்தர்கள் கிழக்கு வாசல் வழியாக உள்ளே சென்று வழிபட்டு மற்றொரு வாசல் வழியாக வெளியே வர வேண்டும்.